குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மார்க்கெட் என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணுதா அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 90% ட்ரேடர்ஸ் இங்கே தாங்க ட்ராப் ஆகுறாங்க. எங்கே? இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஏன் நடக்குது, அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. சில பேர் லிக்விடிட்டி ஹண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிக்விடிட்டி ஹண்ட்டும் ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு எல்லாம் ஒன்று தான். என்னுடைய ஸ்டாப் லாஸை யார் சார் மார்க்கெட்டில் எப்போ பாரு தோக்கடிக்கிறது அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி 3 விதமாக கேள்வி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை பற்றியே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கில் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் உண்மையாலுமே இது ரீட்டைலர் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துதா? இது நிஜமாலுமே ஸ்டாப் லாஸிங் ஹண்டிங்கிறது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் நடக்குமா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி. நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். சப்போர்ட்டில் பை பண்ணுறீங்க, அதுக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுருக்கீங்க. ப்ரைஸு கொஞ்சமாக கீழே உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணும். அடுத்த 5 நிமிஷத்தில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த டைரெக்ஷனில் 100 பாயிண்ட்டு 200 பாயிண்ட்டு 150 பாயிண்ட்டுன்னு மேலே ஏறி போயிடும். அப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் தோணும், ஏன் ஸ்டாப் லாஸை மட்டும் மார்க்கெட்டு கரெக்டாக பார்த்து அடிச்சுட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது அப்படின்ற மாதிரி. அப்போது இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்ற பேர். ஆனால் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் உங்கள் ஸ்டாப் லாஸை மட்டும் தனியாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், உங்கள் ஸ்டாப் லாஸை மட்டும் மார்க்கெட்டால் தனியாக பார்க்க முடியாது. யாருமே உங்கள் அக்கௌண்ட்டை டார்கெட் பண்ணவும் முடியாது. யாராலையும் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிறீங்க, அது யாரால் அதை டார்கெட் பண்ணி கரெக்டாக பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ண முடியும்? அப்போ அதுவும் யாராலையும் பண்ண முடியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒரே இடத்துல ஸ்டாப் லாஸை வச்சுருந்தா அந்த ஏரியா ஒரு லிக்விடிட்டி ஜோனாக மாறும். இது நமக்கு தெரியும்ல. அப்போ பெரிய பிளேயர்ஸ் அந்த லிக்விடிட்டி அவங்களுக்கு தேவைப்படும். அதனால தான் ப்ரைஸ் அந்த ஏரியா வரைய டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸை ஹண்டிங் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இந்த ஒரு விஷயந்தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கோட மெயினான கரு. இதை தான் பெரிய பிளேயர்ஸ், பிக் பிளேயர்ஸ் இதை தான் யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களோட தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஸ்டாப் லாஸ் யாருக்கும் தெரியாது. ஆனால் பொதுவாக ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கண்டினியூஸாக ஓஏ க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அப்போது அந்த ஓப்பன் செயினில் பார்த்தாவே இந்த இடம் லிக்விடிட்டி ஜோன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தெரிய வருமா இல்லையா? ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி தெரிய வரக்கூடிய இடத்த பெரிய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த லிக்விடிட்டிக்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மார்க்கெட்டை அது வரையும் இறக்கி கொண்டு உங்கள் ஸ்டாப் லாஸை அன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். இதுதான் மார்க்கெட்டில் அதிகப்படியாக நடந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கும் நடக்கும், வர வருஷங்களும் நடக்கும். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் வெளிப்படையாக நம்ம ஓஐ சார்ட்டில் பார்த்தா நமக்கு தெரியும்ல. நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன்ல, சப்போர்ட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ரெசிஸ்டண்ட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. இது எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அந்த ஓஐ சார்ட்டில் தான் நானும் பார்க்குறேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பார்க்குறேன். அதை தான் பிக் பிளேயர்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ மார்க்கெட்டை அவங்க அது வரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஏன் நடக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் 500 கோடி ரூபாய் வேல்யூவை பை பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிப்போமே. அவங்களால ஒரே ஆர்டரில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அவங்களுக்கு எதிராக சைடில் நிறைய செல்லர்ஸ் வேணும். கரெக்ட் தானே? அந்த செல்லர்ஸ் எங்கே கிடைப்பாங்க? ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் கிடைப்பாங்க. ஏன்னா அதுதான் லாங் பொசிஷன் அப்படின்னு அதுக்கு பேர். யாரெல்லாம் லாங் பொசிஷன் வச்சுருக்காங்களோ அவங்க ஸ்டாப் லாஸை ட்ரிகர் ஆன உடனே மார்க்கெட் அது செல் ஆர்டராக மாற்றிக்கும். அந்த செல்லிங் லிக்விடிட்டி தான் இன்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் உண்மையாலுமே அதுக்கான அர்த்தம். அப்போ ஏன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது அப்படின்றதுக்கு விளக்கம் இங்கே கிடச்சிருச்சா?
அப்போ எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அதிகமாக நடக்கும்? அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அதிகமாக நடக்கும்னா, ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிகமாக நடக்கும். ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிகமாக நடக்கும். சார்ட்டை தெளிவாக நம்ம பார்த்தோம்னா அதில் ஹை லோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்ல. அப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்விங் லோக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ், ஸ்விங் ஹைக்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸ். அதனால தான் அந்த ஏரியா லிக்விடிட்டி ஜோனாகவே மாறிடும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இண்டிவிஜுவலாக நமக்கு ட்ரேட் பண்ணும்போது அதை பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த ஆப்ஷன் செயினையே பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடிய பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதுதான் மிகப்பெரிய லிக்விடிட்டி ஜோனு அப்படின்னு அவங்க நினச்சி அந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த ஏரியா தான் லிக்விடிட்டி ஜோன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதனால தான் ஸ்விங் ஹைலையும் ஸ்விங் லோலையும் மார்க்கெட் எப்போவுமே ஹண்டிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோ அந்த மாதிரி இடத்துல, அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க, டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி செட்டப்பை பார்த்த உடனே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே இடத்துல ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. இது கண்டிப்பாக எல்லாருமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம் டபுள் பாட்டம் டபுள் டாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடியவங்க, டெக்னிக்கலில் ட்ரேட் பண்ணவங்க, அவங்க எல்லாருமே நான் சொன்ன இந்த மெத்தடில் தான் ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. இதை தான் இந்த மாதிரி இடத்துல டபுள் டாப் டபுள் பாட்டத்தில் இந்த மாதிரி இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதை அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதை தான் அவங்க ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ். அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் அந்த இடத்துல என்ன பண்ணும், இந்த சப்போர்ட்டை உடைக்காது, இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போகாது அப்படின்னு நம்பி ஸ்டாப் லாஸ் ரொம்ப பேர் வைப்பாங்க. மார்க்கெட்டில் ஒரு விக்கு போட்டுட்டு அந்த ஸ்டாப்பை எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிடும் மார்க்கெட். இது எத்தனை வாட்டியும் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் எப்படி ரிஜெக்ட் ஆகுது, நல்ல வேகமாக போகும். அதை தான் நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல வேகமாக போய் அந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலே போயிடுவான். ஆனால் அந்த ஃப்ரேம் டைமுக்குள்ளே வரும்போது அப்படியே ஒரு விக்கை க்ரியேட் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகும். இதே தான் சப்போர்ட்லேயும் இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வேகமாக நடக்கும். அப்புறம் இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50 24,000 25,000 26,000 20,000 இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸில் அதிகப்படியாக நடக்கும். இப்படி ரவுண்ட் நம்பர்ஸ் ஏரியாவில் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அப்போது அந்த ரவுண்ட் நம்பரை நான் எப்போவுமே சொல்லுவேன், மார்க்கெட் ரவுண்ட் நம்பரை தொட்ட உடனே ரிவர்ஸ் ஆகாது. அதுக்கு கீழே 10-15 பாயிண்ட்டு கீழே வரையும் போகும். ஏன்னா ரொம்ப கிளவராக சில ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் நம்பர் இல்லாமல் அங்கேருந்து ஒரு 10-15 பாயிண்ட்டு கீழே வைப்பாங்க ஸ்டாப் லாஸ். இவ்வளோ கூட தெரியாமையா பிக் பிளேயர்ஸ் உள்ளே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரவுண்ட் நம்பரை தொட்டு, நான் இதை கூட எத்தனையோ என் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரவுண்ட் நம்பரை தொடும் போது மட்டும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகாது. அங்கேருந்து ஒரு 10-15 பாயிண்ட் கீழே போயிட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் இதுக்கு உதாரணம் நம்ம சார்ட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1008 உதாரணம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்க பிக் பிளேயர்ஸ். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்னு ஒன்று அந்த ஏரியாவில் அதிகமாக நடக்கும். ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுவாங்க. நானும் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறேன். பிரேக் அவுட் வந்த உடனே என்ட்ரி எடுப்பாங்க. கரெக்ட் தானே? ட்ரெண்ட் லைன் கீழே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ரொம்ப பேர் காமனாக பொதுவான ஹேபிட் இது தான். ரொம்ப பேர் ஒரு 80% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. ட்ரெண்ட் லைனை ஒன்று வரைஞ்சிக்கிறாங்க, பிரேக் அவுட் வந்த உடனே என்ட்ரி, ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ். அப்போது இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ஏரியாவில் தான் லிக்விடிட்டி ஜோனாக அது மாறக்கூடும். அப்படி மாறும் போது தான் அந்த ஓஐயில் க்ளீனாக தெரியும். அதை தான் இந்த பிக் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுவாங்க. இதுவும் ட்ரெண்ட் லைன் ஏரியாவில் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஏரியாவில் இது நடக்கும். அப்போ எந்த நேரத்துலலாம் அதிகமாக இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும் அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிற டைம் அந்த 9:15 9:45 நீங்கள் ஸ்டாப் லாஸ்
எங்கே போட்டாலும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கக்கூடிய இந்த டைம் 9:15லேருந்து 9:45 வரையும் இந்த ½ அன் ஹவரில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா பெரிய கேப் அப் வரலாம், பெரிய கேப் டவுன் வரலாம், ஃபேக் பிரேக் அவுட் அதிகமாக வரலாம். ஸோ இந்த டைம் நிறைய பேருடைய ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக ஹண்டிங் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை ஜீரோ ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த நேரத்தில் நடக்கும். ஸோ இந்த நேரத்தை நம்ம அப்போ அவாய்ட் பண்ணணும்னு நான் ஏன் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 1/2 ஹவர் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறதுக்கு ரீசன் இந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா இந்த நேரத்தில் தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஹெவியாக நடக்கும். அதுக்கப்புறம் நியூஸ் ரிலீசஸ், இந்த புதுசாக ஏதாவது ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸு? ஆர்பிஐ பாலிசி, யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஃபெட் மீட்டிங்கு, பட்ஜெட்டு, எலெக்ஷன் ரிசல்ட்டு, இந்த மாதிரி டைமில் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு சைட்லேயே போய்ட்டு டப்புன்னு ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வேகமாக ஒரே பக்கம் வேகமாக மேலே போயிடும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்? நீங்கள் என்ன தான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ நியூஸ் ரிலீசஸ் டைமில் கூட ஸ்டாப் லாஸை ஹண்டிங் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அடுத்தது வீக்லி எக்ஸ்பெரிலையும் பர்டிகுலராக நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, இந்த எக்ஸ்பெரிலலாம் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் லெவலில் லிக்விடிட்டி கிராப் நடக்க வாய்ப்பு அதிகம். நம்ம அடிக்கடிக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எக்ஸ்பெரியில் இதை இப்போ லாஸ்ட்டு சென்செக்ஸில் கூட 78,800 அவன் 78,500 ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். கால் சைடில் லோவில் இருந்தான். ஆனால் அங்கேருந்து 300 பாயிண்ட்டு 78,800 புட் சைடில் ஸ்ட்ராங்கான ஓய் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி மேலே போச்சு அன்றைக்கி மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஹெவியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஹெவியாக நடக்கும். இந்த நேரத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போதும் நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கே தான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் ரீட்டைலர் ட்ரேடர் எப்படி இந்த ட்ராப்பில் மாட்டுறாங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். அதுக்கு முக்கிய காரணம், நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான ட்ரேட் தான் பண்ணுறோம். நீங்கள் உதாரணமாக இப்போ யூடியூப்பில் ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு, டெலகிராமில் ஒருத்தர் சொல்கிறாரு, இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் சொல்கிறாரு, புக்கில் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன சொல்லுது? ஒரே மாதிரியான செட்டப்பை தான் கற்று தருவாங்க. கரெக்ட் தானே? அப்போ அதனால் ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட்டும் எல்லாருமே ஒரே இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த டபுள் டாப்பு, டபுள் பாட்டம், இந்த மாதிரி டெக்னிக்கல் ஐடியாலாம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல டெக்னிக்கல் ஐடியா தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான ஸ்டாப் லாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை பிக் பிளேயர் அழகாக யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதோ இல்லை ஃபர்தராக கீழே இறங்குறதோ கண்டிப்பாக நடக்கும். இப்படி தான் மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? நல்ல கொஸ்டின். அதையும் கேட்டிருந்தார். அப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரூல் வந்து, நம்ம ஸ்டாப் லாஸை வைக்கவே கூடாது. அப்யூஸாக பார்த்தா ஸ்டாப் லாஸை வைக்காதீங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. ஸ்டாப் லாஸ் எல்லாருமே வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது ரூலு, ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சப்போர்ட்டுக்கு கீழே 2 பாயிண்ட்டு வைப்போம் நம்ம. இப்போ அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வாலிட் ஆகிற இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதாவது மார்க்கெட் வந்து இப்போ 25,000 இருக்குது. 25,000 மார்க்கெட் வந்து ரவுண்ட் நம்பரை உடைச்சா அதுக்கு கீழே ஒரு 10-15 பாயிண்ட் போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. நீங்கள் அப்போது 25,000 முன்னெல்லாம் 25,000 மார்க்கெட் வந்து தொடும்போது 24,990 இல்லை 95 விற்கிறீங்கன்னா, மார்க்கெட் அதுக்கு கீழே இன்னும் இறங்குதுன்னா அந்த இடத்த அதுக்கு கீழே 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை தான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வாலிட் ஆகிற இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மூணாவது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன 10 இல்லைனா 15 நிமிஷத்தை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். அந்த இனிஷியல் வெலாட்டிலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரியே எடுக்கணும். இது முக்கியமான ரூல். நாலாவது வந்து நியூ டைம், புதுசாக வர டைமில் ட்ரேடோட சைஸை பெரிய லெவலில் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ட்ரேடோட சைஸை குறைக்கணும். அஞ்சாவது, பிரேக் அவுட் வந்த உடனே என்ட்ரி போகவே கூடாது. பிரேக் அவுட் ப்ளஸ் ரீடெஸ்ட் ப்ளஸ் கன்ஃபர்மேஷன்,
இந்த 3 காம்பினேஷன் வந்தால் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதாவது சில பேர் பிரேக் அவுட் பண்ணவுடனே எடுப்பாங்க, அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். சில பேர் ரீடெஸ்ட் எடுப்பாங்க. இது ஸ்கேல்பர்ஸ் அதிகமாக பண்ணக்கூடிய இடம். ஒரு பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் வரும்போது ஸ்கேல்பர்ஸ் வருவாங்க, ஸ்விங் ட்ரேடர்ஸ் வருவாங்க, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வருவாங்க அந்த இடத்துல. ஆனால் அதுலேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க தான் அந்த பிக் பிளேயர்ஸ், அந்த ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த 3 காம்பினேஷன் இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஸ்டாப் லாஸிங், ஹண்டிங் அப்படி சொன்ன உடனேயே சில பேர் என்ன சொல்லுவாங்க, போடா மார்க்கெட்டே ஒரு மேனிப்புலேஷன், எப்போ பாரு மேனிப்புலேஷனே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையிலே மார்க்கெட் உங்களெல்லாம் டார்கெட் பண்ணவே பண்ணாது, அதால் பண்ணவும் முடியாது. மார்க்கெட் லிக்விடிட்டியை தான் அது டார்கெட் பண்ணுது. அந்த லிக்விடிட்டி தான் எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் ஒரே இடத்துல போய் ஸ்டாப் லாஸை வைக்கிறது. அது ஓஐ சார்ட்டில் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தெரிகிறதுனால தான் கரெக்டாக மார்க்கெட் நீங்கள் போட்டிருக்க ஸ்டாப் லாஸ் வரையும் வந்துட்டு ட்ரிகர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். அப்போ தான் நமக்கு தோணும், நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தானே சொல்லியிருக்கோம் நம்ம எல்லாருமே. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது? மார்க்கெட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் அது டார்கெட் பண்ணலை. ஸோ ஒவ்வொருத்தரும் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாப் லாஸ் லிக்விடிட்டி ஜோனாக மாறுறதுனால அந்த ஏரியா வரையும் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றது தான் உண்மையான அர்த்தம். அப்போது மார்க்கெட் அந்த லிக்விடிட்டியை தான் டார்கெட் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இருக்கிற வரைக்கும் ப்ரைஸ் எங்கே போகுது அப்படின்றத மட்டும் பார்க்காதீங்க, லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்றத முதல்ல சார்ட்டில் பாருங்கள். அந்த ஓஐ சார்ட்டில் பார்க்க ஆரம்பிச்சிருங்க இனிமேலாவது. அப்போது அந்த நாள்லேருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற எண்ணிக்கை பெரிய லெவலில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மார்க்கெட்டை நம்ம இனிமேலாவது புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். எப்படி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது அப்படின்ற விவரத்தை நான் இதில் சொல்லியிருக்கேன். எல்லாரும் போடக்கூடிய அதே இடத்துல நீங்களும் இனிமேல் ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். 25,000 அப்படின்னு ஒரு ஹோல் நம்பர் இருக்குது, முழு நம்பர் இருக்குன்னா மார்க்கெட் 25,000 தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகாது. அதுக்கு கீழே 24,995, 24,990 அங்கே தான் எல்லோரும் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அப்போ மார்க்கெட் ஏன் எப்போவுமே ரவுண்ட் நம்பரை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகாதுன்னா, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வரையும் அது கீழே வரையும் அந்த நம்பர் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். இதுக்கு உதாரணம் நீங்கள் நம்ம சார்ட்லேயே பார்த்தா 1008 உதாரணங்கள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதனால தான் அந்த பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஹண்டிங் ப்ராசஸை ஈஸியாக பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம எல்லாருமே நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். என்னுடைய டார்கெட், என்னுடைய ஸ்டாப் லாஸை மட்டும் மார்க்கெட் எப்போவுமே டார்கெட் பண்ணி ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டு இந்த டைரெக்ஷனில் தான் போகும்னு நினச்சேன்னா அதே டைரெக்ஷனில் தான் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ அப்போ மார்க்கெட் உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டாப் லாஸை டார்கெட் பண்ணலை, அது அந்த லிக்விடிட்டி ஜோனை மட்டும்தான் டார்கெட் பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்ற இந்த ஆடியோவிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் ட்ரேட் பண்ணும்போது எல்லாரும் போடக்கூடிய இடத்துல ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஸ்டாப் லாஸை கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதாவது மார்க்கெட் இன்வேலிட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஜோன் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதுக்கு உதாரணமும் சொன்னேன். அந்த ஏரியாவில் போட்டிங்கன்னா மார்க்கெட் உங்களோட ஸ்டாப் லாஸை ஹண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அதே நேரத்தில் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாமல் இருக்கவும் இருக்காதுன்னு நான் சொல்லலை. அதுக்கும் சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். நியூஸ் பேஸ்டு ஈவெண்ட்ஸ் இருந்தால் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் ஏதாவது நியூஸஸ் இருந்தால் பண்ணக்கூடாது. சில ரூல்ஸும் சொல்லியிருந்தேன், எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரும்பாலான டைமில் உங்கள் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்கேல்பர்னால் அவங்க கண்டிப்பாக பெரிய குவான்டிட்டி எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஒரு இன்ட்ராடே பிளேயர்னால் அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்டாவது ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஒரு ஸ்விங் ட்ரேடர்னால் அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்டாவது ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ இனிமேல்
உங்களுக்கு இப்போ இந்த ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் இனிமேல் உங்களோட ஸ்டாப் லாஸை மார்க்கெட் அன்ஸ்ட்ரக்சரல் இன்வேலிட் ஏரியாவில் வரும்போது அந்த இடத்த ஸ்டாப் லாஸாக வைங்க அப்படின்ற மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இந்த ஆடியோவில் நான் உங்களுக்கு கன்வே பண்ணது. ஏன்னா ஒரு 3 பேரும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, ஏன் என்னுடைய ஸ்டாப் லாஸ் மட்டும் எப்போவுமே ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் ஏறுது, இப்படின்ற மாதிரி கொஸ்டினுக்கு நான் இந்த ஆடியோவில் விளக்கம் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.